நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிய நான் என்னுடைய மொழிபெயர்ப்பிலே வாசிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய மொழிபெயர்ப்பிலே கவனிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். யோவான் 16வது அதிகாரம் 17வது வசனத்திலே இருந்து 33வது வசனம் முடிய. அவர்களுடைய சீடர்களுள் சிலர் ஒருவரை ஒருவர் பார்த்து, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் என்றும் திரும்பவும் சிறிது காலத்தின் பின் என்னை காண்பீர்கள் என்றும் நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றும் சொல்லுகிறாரே, அதன் அர்த்தம் என்ன என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இவர் சிறிது காலம் என்று சொல்வதன் அர்த்தம் என்ன? இவர் சொல்வது எங்களுக்கு விளங்கவில்லையே என்று பேசிக் கொண்டார்கள். இதை குறித்து அவர்கள் தம்மிடம் கேட்க விரும்புகிறார்கள் என்று இயேசு அறிந்து கொண்டார். எனவே அவர் அவர்களிடம், சிறிது காலத்தின் பின் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், திரும்பவும் சிறிது காலத்தின் பின் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னேன். அதனுடைய அர்த்தம் என்னவென்று தானே நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்கிறீர்கள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், விரைவில் நீங்கள் அழுது புலம்புவீர்கள், ஆனால் உலகமோ மகிழ்ச்சி அடையும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கமோ சந்தோஷமாக மாறும். பிரசவிக்கிற ஒரு பெண்ணுடைய பிரசவ வேலை வந்துவிட்டதால் வேதனையை அனுபவிக்கிறாள். ஆனால் குழந்தை பிறந்தவுடனேயோ அவள் தன் வேதனையை மறந்து விடுகிறாள். ஏனெனில் ஒரு பிள்ளையை உலகத்திற்கு கொண்டு வந்ததையிட்டு மகிழ்ச்சி அடைகிறாள். அவ்விதமாகவே நீங்களும் இப்பொழுது வேதனை அனுபவிக்கிறீர்கள். ஆயினும் நான் உங்களை திரும்பவும் காண்பேன், அப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஒருவனும் அந்த சந்தோஷத்தை உங்களிடமிருந்து பறித்துக் கொள்ள மாட்டான். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்திலே எதையுமே கேட்க வேண்டியதில்லை. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நீங்கள் என் பெயரிலே என் பிதாவினிடத்தில் எதை கேட்டாலும் அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரை நீங்கள் என்னுடைய பெயரில் எதையும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், உங்கள் சந்தோஷமும் முழு நிறைவடையும். இவைகளை எல்லாம் உவமானங்களின் மூலமாக உங்களுடன் பேசினேன். ஆனால் காலம் வருகிறது, அப்பொழுது நான் இப்படியாக மொழியை கொண்டு பேசாமல் என் பிதாவை குறித்து தெளிவாக உங்களோடு பேசுவேன். அந்த நாளிலே நீங்கள் என்னுடைய பெயரில் பிதாவினிடத்தில் கேட்பீர்கள். எனவே உங்களுக்காக நான் பிதாவினிடத்தில் கேட்க வேண்டியதில்லை. ஏனெனில் பிதாவே உங்களில் அன்பாயிருக்கிறார். நீங்கள் என்னில் அன்பாயிருந்ததுடன் நான் இறைவனிடமிருந்து வந்தேன் என்றும் விசுவாசித்தீர்கள். அதனாலே இறைவன் உங்களில் மிக அன்பாயிருக்கிறார். நான் பிதாவினிடத்தில் இருந்து புறப்பட்டு இந்த உலகத்திற்குள்ளே வந்தேன். இப்போது உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு திரும்பி போகிறேன் என்றார். அப்பொழுது இயேசுனுடைய சீடர்கள், இப்பொழுது நீர் ஓமானமாக பேசாமல் தெளிவாய் பேசுகிறீர். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். அதனால் எவனும் உம்மிடத்திலே கேள்விகள் கேட்க வேண்டிய அவசியமில்லை என்பது எங்களுக்கு தெரிகிறது. எனவே நீர் இறைவனிடத்தில் இருந்து வந்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, இப்பொழுதாவது நீங்கள் விசுவாசித்தீர்களே, அது நல்லது. ஆனால் ஒரு காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்துவிட்டது. அப்பொழுது நீங்கள் சிதறடிக்கப்படுவீர்கள். ஒவ்வொருவனும் தன் தன் வீட்டுக்கு ஓடி போவான். நீங்கள் என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனிமையாயில்லை, ஏனெனில் என் பிதா என்னுடனே இருக்கிறார். நீங்கள் என்னில் சமாதானம் பெற்றிருக்கிறவர்களாய் இருக்கும்படிக்கே இவைகளை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த உலகத்திலே உங்களுக்கு அநேக துன்பங்கள் உண்டு. ஆயினும் உற்சாகமாயிருங்கள், நான் உலகத்தை வெற்றி கொண்டேன் என்றார். அதுதான் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் கடந்த முறை முதல் 16 வசனங்களை நாம் வாசித்து தியானித்தோம். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் துக்கம் நிறைந்திருந்த தம்முடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய சீடர்களுக்கு அந்த துக்கத்திலே இருந்து வெளியே வருவதற்கு, அல்லது அவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு, அல்லது சந்தோஷத்தை கொடுப்பதற்கு அவர் 2 இடங்களிலே அந்த வார்த்தையை சொல்லுகிறார். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இதை சொல்லுகிறேன் என்கிறார். உங்களுக்கு சமாதானம் பெற்றுக்கொள்ளும்படி இவைகளை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார்.
ஆகவே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் துக்கத்திலே, துன்பத்திலே, துயரத்திலே, வேதனையிலே இருக்கிற மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த பாட்டை நம்ம பாடணும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த பாட்டை ரொம்ப பிரபலமான பாடல் இல்லையா? அதாவது கிறிஸ்தவர்கள் நடுவிலே மட்டுமல்ல, அவிசுவாச நண்பர்கள் மத்தியிலே கூட இந்த பாடல் ரொம்ப பிரபலியமான பாடல். சிலர் வீடுகளிலே இந்த பாடல்களை அவர்கள் இந்துக்களாக இருந்தாலும் அவர்கள் கேட்டு அகமகிழ்கிறார்கள். கடந்த புதன்கிழமை அன்று என்னுடைய கல்லூரியிலே படித்த மாணவர்கள் கொண்ட ஒரு வாட்ஸ்அப் குழு, அதிலே எனக்கு ஒரு செய்தி வந்தது. எங்களுடைய நண்பர்களிலே ஒருவருடைய மகன் காணவில்லை என்று சொல்லி அவருடைய போட்டோவை போட்டு தொலைபேசி முகவரி எல்லாம் போட்டு வந்திருந்தது. உடனே நான் அதை திங்க் அண்ட் ஆக்ட் குரூப்ல போட்டேன். எடுத்து காணவில்லைன்னு சொன்ன உடனே நம்முடைய சகோதரர் மனோவா, உங்களுக்கு தெரியும், ஒசூர்ல இருக்கிறவர், அவர் உடனடியாக பதில் போட்டிருந்தாரு. இந்த தம்பி என்ன செய்யறாருன்னா, எங்களுடைய திருச்சபையை சேர்ந்தவர். அவர் இப்ப அவருடைய மனைவியும் மகனும் 4 நாட்களாகவே அவர்களை காணவில்லை, நாங்கள் தேடிக்கொண்டு வருகிறோம், தொடர்ந்து ஜெபியுங்கள் என்று சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் என்னுடைய அந்த நண்பர்களுடைய குழுவை நான் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு 95-100 பேர்கிட்ட அதுல அங்கத்தவர்களா இருக்கிறார்கள். எல்லாரும் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள், இந்துக்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். இந்த சகோதரன் ஒரு விசுவாசியாக இருக்கிறார் என்பது எனக்கு இப்பொழுதுதான் தெரியும். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் இந்த துக்கமான சூழ்நிலையிலே என்ன நடக்கிறது என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி தகவல் கொடுக்கிறோம். we are praying அப்படின்னு. அப்ப என்னுடைய அந்த SIP, சங்கர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாலிடெக்னிக், SIP 95 சொல்லி அந்த குரூப்புக்கு பேரு. அந்த குரூப்ல ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தலைப்பு மாத்திடுவாங்க. அப்ப லெட் அஸ் ப்ரே ஃபார் அபிஷேக், அந்த பையனுடைய பேர் அபிஷேக் அப்படின்னு மாத்திட்டாங்க. அவனுடைய படத்தை ஐகானா போட்டு மாத்திட்டாங்க. அப்ப எல்லாருமே லெட் அஸ் ப்ரே ஃபார் அபிஷேக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாரும் கடவுள். அப்புறம் ஒரு போலீஸ்காரர் இருக்காரு, அதுல ஒரு கொஞ்சம் தீவிரமா முயற்சிகள் எடுக்கிறாங்க. தம்பி 4 நாட்களாக தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சிலர் தங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் அந்த குழுவில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருமே அந்த தம்பி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தீவிரமாக முயற்சி செய்கிறாங்க. தங்களுடைய எண்ணங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப திருச்சபையாக நாங்க மனோபாவனுடைய திருச்சபை ஜெபித்துக் கொண்டிருக்கிறது, நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை திங்க நாட்ல பார்த்த மக்கள், மற்ற சகோதரர்களும் நீங்க ஜெபிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்றைய நாள் மதிய நேரத்தில் அந்த சகோதரி தொலைபேசியில அழைத்து நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையில இவர் உடனே அந்த தகவல் கிடைத்த உடனே இவர் கிளம்பி போறாரு. போய் நேற்று நைட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்ப உடனடியாக அந்த குழுவுல பாத்தீங்கன்னா எல்லாருமே கடவுளுக்கு நன்றி சொல்றாங்க. தேங்க் காட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் வார்த்தை பயன்படுத்தல, ஆனா எல்லாரும் கடவுளுக்கு நன்றி சொல்றாங்க. அப்ப எல்லாருமே எனக்கு அந்த குழுவுல அவர்கள் போட்ட அந்த தகவல்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அது உண்மையிலேயே ஒரு கிறிஸ்தவ குழு மாதிரி இருந்தது. எல்லாருமே நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த பையன் காணாமல் போய்விட்டா அவனை எப்படியாவது லெட் அஸ் ப்ரே, இறைவனிடத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்வோம். இறைவன் அந்த குழந்தை கிடைத்த உடனே, அந்த தம்பி கிடைத்த உடனே அவங்க என்ன சொல்றாங்க, கடவுள் பெரிய காரியங்களை செய்கிறார். God answers our prayer. கடவுள் மகிழ்ச்சியான விஷயங்களை நமக்கு செய்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு குரூப் கேட்கிறான், டே சிவகுமார் எப்படா பார்ட்டின்னு சொல்லி கேட்கிறான். அது வேற விஷயம். இருந்தாலும் இவங்க என்ன செய்றாங்க, கடவுள் நமக்கு பதிலளிக்கிறார், கடவுள் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார், கடவுள் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார், கடவுள் மக்களுடைய துன்பங்களை சந்தோஷமாக மாற்றுகிறார் என்பது ஒரு பொதுவான செய்தியாக இருக்கிறது. உங்கள் துக்கம்
சந்தோஷமாக மாறும். அதனாலதான் இந்த பாடல் எல்லா மக்கள் மத்தியிலையும் பிரபலியமாக இருக்கிறது. எல்லாரும் இறைவனிடத்திலே கோவிலுக்கு கடவுளை தேடி ஏன் போகிறார்கள் என்று சொன்னால், மனிதனுடைய வாழ்க்கை துன்பம் நிறைந்ததாக இருக்கிறது, வேதனை நிறைந்ததாக இருக்கிறது, பாடுகள் நிறைந்ததாக இருக்கிறது. ஆகவே இவனுக்கு ஒரு ஆறுதலை, சமாதானத்தை, நன்மையை, நிம்மதியை கொடுப்பதற்கு கடவுள் தேவை. ஆக இந்த நிலையில பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அவிசுவாசிகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எந்த வகையிலையும் வித்தியாசம் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. அப்ப நானும் அதுல ஒரு பதிவு செய்யறேன். நாங்க ஜெபம் பண்றோம்னு, கடவுள் குழந்தை கிடைச்சோடனே நாங்களும் நன்றின்னு சொல்லி சொல்றோம். ஆகவே இதுல எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று அவர் சொல்லும் பொழுது அவர் என்ன பொருள் கொள்ளுகிறார்? இப்ப ஒரு தாய்க்கு தகப்பனுக்கு அல்லது ஒரு பெற்றோருக்கு ஒரு குழந்தை காணாமல் போகும் பொழுது ஏற்படக்கூடிய மிகப்பெரிய துன்பம், வேதனை, கஷ்டம் 4 நாள் அல்ல, உண்மையில மொத்தம் 8 நாள், ஒரு வார காலம் ஆயிடுச்சு. 8 நாட்கள் அந்த தாய், அந்த தந்தை, உண்மையில தாயோட சேர்ந்துதான் போயிருக்காங்க. அந்த அம்மா, அவங்க மனைவி தான் கொஞ்சம் மனப்புரட்சியின் காரணமாக குழந்தையை கூட்டிட்டு போயிட்டாங்க வீட்டுல, சண்டையை போட்டுட்டு. இதான் நடந்தது. அப்ப தகப்பனுடைய மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும், துன்பப்பட்டிருக்கும். அப்ப அந்த குழந்தை எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்பதற்கான ஒரு ஏக்கமும் வேதனையும் அதற்கான முயற்சிகளும் கண்ணீர்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். இப்ப குழந்தை கிடைத்த உடனே அந்த துக்கம் சந்தோஷமாக மாறும். இதை பற்றி தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசுகிறாரா இந்த பகுதியில? அதான் ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சொல்லும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு உபதேசத்தை சீடர்களுக்கு கொடுக்கும் பொழுது, இயேசு சொல்லுகிற இந்த போதனையும் உலக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த துக்கத்திலிருந்து வரக்கூடிய விடுதலையையும் ரெண்டும் ஒன்றுதானா? கடவுள் நம்ம சொல்றோம், நம்ம கடவுள் நிச்சயமாக காணாமல் போன அந்த தம்பி அபிஷேக அவனுக்கு திரும்ப கிடைக்க பண்ணினார். அது கடவுள் செய்த செயல் தான். அதற்காக நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்றோம். ஆனால் நம்மளும் நன்றி சொல்றோம், மற்ற மக்களும் நன்றி சொல்றாங்க. எல்லாருடைய உணர்வுகளும் அதே போலதான் இருக்குது. அதனால அது தப்பு கிடையாது, நல்ல விஷயம். நம்ம கடவுள் நம்முடைய பிரச்சனைகளை அவர் சந்திக்கிறார், நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார், நம்முடைய துக்கங்களை அவர் சந்தோஷமாக ஒரு உலக நிலைமையிலே மாற்றுகிறார். ஆனால் அதை பற்றி தான் இங்கே யோவான் நற்செய்தி நூல் 14, 15, 16 அதிகாரங்களிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறாரா? அதுதான் கேள்வி. ஏன்னா அங்கிருந்தா இந்த பாட்டல் என்ன, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி பெர்க்மேன்ஸ் எழுதும் பொழுது எங்க இருந்து எழுதுறாரு? இந்த வசனத்தை தான் எடுத்து எழுதுறாரு. ஆனா இந்த வசனத்தை குறித்து நம்ம அந்த பாடல்களுடைய வரிகளை நீங்க எடுத்து பாருங்க, அல்லது அதை நம்ம என்ன சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தலாம், தப்பில்லை. நீங்க பிள்ளையா விளங்கிக் கொள்ளக்கூடாது. அந்த பாடல் தப்புன்னு நான் சொல்றதாகவோ அல்லது அந்த பாடல் நம்ம பாடக்கூடாதுன்னு சொல்றதாகவோ நான் சொல்லல. நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதை நம்முடைய உலக வாழ்க்கையிலே அனுதினம் வரக்கூடிய துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகளோடு கூட அதிலே இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றியாக, விடுதலையாக, அனைத்து மதத்திலும் இருக்கக்கூடிய மக்கள் இறைவன் என்ற ஒரு பொது நபரிடத்திலே போய் பெற்றுக்கொள்ளக்கூடிய விடுதலையினுடைய ஒரு நிலைப்பாட்டிலே அந்த பாடல் எழுதப்பட்டு அந்த பாடல் பாடப்படும் பட்சத்திலே நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, உண்மையில இந்த வேத பகுதியில இயேசு கிறிஸ்து என்ன தன்னுடைய சீடர்களோடு பேசினார் என்ற அந்த பொருளை நம்ம என்ன செய்யறோம்? தவற விட்டு விடுவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார் இங்கே? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி அவர் சொல்லுவார் என்றால், சொல்லுகிற பொழுது அவர் என்ன பொருளிலே சொல்லுகிறார், என்ன பின்னணியிலே சொல்லுகிறார், அதனுடைய இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பொருள் என்ன என்பதை நம்ம கேட்கணும், இல்லைங்களா? அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது வேதாகமத்தை கூட we let the world to teach the scripture to us. வேதாகமத்தை கூட உலகம் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதான் தப்பு. அதாவது நம்முடைய சூழ்நிலையில இருந்து வேதாகமத்தை படிக்கிறோம், தப்பு கிடையாதுங்க, அப்படிதான் படிக்கணும். ஆனால்
அந்த நம்முடைய சூழ்நிலையை வேத வார்த்தைகளுக்குள்ளே திணித்து அங்க இருந்து நம்ம அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்னா உலகத்தினுடைய பார்வையில வேதத்தை பார்க்கிறோம். ஆனா நம்ம வேதத்தை எப்படி பார்க்கணும்னா உலகத்தில் வேதாகமம் என்ன சூழ்நிலையிலே கொடுக்கப்பட்டது என்பதை பார்த்து அதுல இருந்து நம்ம அதை புரிந்து கொண்டு அதற்கு பிறகு அதை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அப்ப இயேசு ஏன் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார், யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார், எந்த சூழ்நிலையிலே பேசிக் கொண்டிருக்கிறார்? போன முறையே நம்ம பார்த்தோம். இது பிரியாவிடை பிரசங்கம், உணர்ச்சி ததும்ப இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். சில முக்கியமான கருத்துக்கள் அவரிடத்திலே இருந்து வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முதல் முக்கியமான கருத்து, நான் உங்களை விட்டு போக போகிறேன். ஐ am going to leave you. நான் உங்களை விட்டு போக போகிறேன், நான் உங்களோடு இருக்க மாட்டேன், நான் உங்களை விட்டு போக போகிறேன். முதலாவது கருத்து. இரண்டாவது, நான் போவதற்கான காரணம், நான் போனால்தான் பரிசுத்த ஆவியானவர் வருவார். பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை அவர் இந்த உலகத்துக்குள்ளே அனுப்ப போகிறார். ஆகவே நான் போன பிறகு என்னுடைய பணியை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். சரிங்களா? ஆனால் இந்த பணியை நீங்கள் செய்யும் பொழுது இந்த பணியையும் உங்களுடைய அழைப்பையும் இந்த உலகத்தையும் உங்களுடைய வாழ்க்கையையும் தத்துவங்களை எல்லாவற்றையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உங்களுக்கு புரியவில்லை அப்படிங்கிறார் இல்லையா? You have to understand, but you are not understanding. ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் கடைசி அவர் சொல்றாரு, கடைசி பகுதியில் நம்ம வாசிச்ச போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது பாவத்தையும் நீதியையும் நியாய தீர்ப்பையும் குறித்து கண்டித்து உணர்த்துவார். அதை நம்ம புதிய மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தை குறித்த உங்கள் உலகத்தினுடைய தவறான எண்ணத்தை அவர் திருத்துவார். நீதியை குறித்த உலகத்தின் தவறான எண்ணத்தை அவர் திருத்துவார். நியாய தீர்ப்பை குறித்த உலகத்தினுடைய தவறான எண்ணத்தை அவர் திருத்துவார். அப்ப நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்னா நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நம்முடைய பார்வைகள், நம்முடைய கருத்தாக்கங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே நம்முடைய வளர்ப்பு, பிள்ளை வளர்ப்பில இருந்து, நம்முடைய பாரம்பரியத்தில இருந்து, நம்முடைய கல்வி, பள்ளி கல்வியில இருந்து, நம்முடைய கல்லூரி கல்வியில இருந்து, உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய பல்வேறு விதமான சமூக ஊடகங்களில் இருந்து, செய்தி பத்திரிகைகளில் இருந்து, நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், சுற்றுச்சூழல் மூலமாக பல்வேறு கருத்துகள் நமக்குள்ளே உருவாக்கப்பட்டிருக்கிறது. நான் யார், கடவுள் யார், மனிதன் யார், நோய் என்றால் என்ன, உணவு எதற்கு, உறங்குவது எதற்கு, உறங்கணுமா உறங்கக்கூடாதா, சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா, இப்படிப்பட்ட பல்வேறு கருத்துகளினாலே மனிதர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். மனிதனுடைய சிந்தை என்பது ஒரு மிகப்பெரிய கணனி இல்லையா? மிகப்பெரிய ஒரு கம்ப்யூட்டர். அதாவது கம்ப்யூட்டர்ல நம்ம சின்ன சின்ன கம்ப்யூட்டர் தான் பார்த்திருக்கிறோம். மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்னு ஒண்ணு இருக்கு. எப்படி இருக்கு அது பார்த்திருக்கீங்களா யாராவது படத்திலேயாவது? மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்னு ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருப்பாங்களா? இந்த ரூம் அளவுக்கு பெருசா இருக்கும். ஒரு இம்புட்டுக்கான கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு நீங்க பண்ணக்கூடிய அழிப்பே நம்மளால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. இந்த ரூம் அளவுக்கு கம்ப்யூட்டர் இருந்தா என்ன செய்யும்? இந்த ரூம் அளவுக்கு அவரை கம்ப்யூட்டர் வச்சு அவ்வளவு கணக்குகளை எல்லாம் போடக்கூடிய அந்த கணனி செய்யக்கூடிய வேலையை விட அதிகமான வேலையை நம்முடைய மூளை செய்துங்க. நம்முடைய மூளையில இருக்கக்கூடிய அந்த விவரங்கள், அதனுடைய செயல்பாடுகள், அந்த தகவல்களை சேமிப்பது, அந்த தகவல்களை ரிட்ரைவ் பண்றது, நீங்க கம்ப்யூட்டர் படிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது மெமரிக்கு உள்ளுக்குள்ள போட்டு சேர்க்கிறது, அதுக்கப்புறம் அதுல இருந்து நமக்கு தேவையான நேரத்தில் அதுல இருந்து டேட்டாவை எடுக்கிறது, அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்றது, அதுக்கப்புறம் அதை அவுட்புட் கொடுக்கிறது. இதெல்லாம் செய்ய நம்முடைய மூளை செய்யறதுல இருந்து தான், இதை பார்த்து தான் அவன் செய்யறான் கம்ப்யூட்டரை. நம்முடைய மூளை எவ்வளவு வேகமாக செயல்படுகிறது என்பது அவனுக்கு, மனிதனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கிறது. அப்ப நம்முடைய மூளைக்குள்ள ஏற்கனவே பல தகவல்கள் பதிந்திருக்கிறது. நம்ம ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது, ஒரு பிரச்சனையை பார்க்கும் பொழுது, ஒரு உணவை பார்க்கும் பொழுது, அல்லது ஒரு நபரை பார்க்கும் பொழுது, நம்முடைய மனதிலே எழக்கூடிய அந்த தகவல்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய ரேம், ரோம்ல எல்லாம் இருந்து தகவல் என்ன செய்யுது, டக்குன்னு எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி, ரைட் இது நல்ல விஷயம், கொக்கோ கோலா பெப்சிய வந்துட்டா, இதை நம்ம இவ்வளவு நாளும் நம்முடைய மெமரியில இதை குடிக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இப்ப பார்த்தோன்னே ரைட் அங்க டேட்டா ஆல்டர் பண்ணிட்டாங்க, அதனால இனி இதை நம்ம என்ன செய்யக்கூடாது, குடிக்க கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வர. இவ்வளவு விஷயம் நம்முடைய மூளைக்குள்ள என்ன செய்யுங்க, நடைபெற்று கொண்டு இருக்குது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய போறாரு, இந்த உலகத்திலே இந்த விதமான செயல்பாடுகளிலே இருக்கக்கூடிய தவறுகளை அவர் சரி செய்ய போகிறார்.
அந்த தூய ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அவர் இல்லாமல் உங்களாலே பாவத்தை புரிந்து கொள்ள முடியாது, நீதியை புரிந்து கொள்ள முடியாது, நியாய தீர்ப்பை புரிந்து கொள்ள முடியாது. அவருடைய உதவி இல்லாமல் நம்முடைய சிந்தனை முட்டாள்தனமானது. நாம் முட்டாள்கள், நாம் அறிவிலிகள். பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் நம்மால இந்த உலகத்திலே காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. எத்தனை வருஷம் வேணாலும் நான் படிச்சிருக்கலாம், எவ்வளவு பெரிய பாரம்பரியத்தை சேர்ந்தவனாக இருக்கலாம், எவ்வளவு கல் தோன்றி மண் தோன்றாத காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த குடியில பிறந்திருக்கலாம். ஆனா பரிசுத்தாவியானவர் இல்லாட்டி என்னால சரியா சிந்திக்க முடியாதுங்க. அதை புரிந்து கொள்ளணும். அதைத்தான் அவர் சொல்றாரு, அவர் வருவார். அவரை பற்றி பல விஷயங்களை அவர் சொல்ல, அவர் உண்மையின் ஆவியானவர், அவர் உங்களுக்கு கற்பிக்கிற ஆவியானவர், அவர் உங்களுக்கு உணர்த்துகிற ஆவியானவர், அவர் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கிற ஆவியானவர். இவ்வளவு விஷயமும் இந்த 4 அதிகாரங்கள்ல வருதுங்க. ஆக பல்வேறு விஷயங்களை அங்கே இயேசு கிறிஸ்து அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த பின்னணியிலே தான் இவர் சொல்லுகிறார், நான் போக போகிறேன், பிதா என்னை அனுப்பினார், நான் உங்களை நான் போய் பரிசுத்தாவியானவர் இந்த உலகத்துக்கு அனுப்ப போகிறேன். பரிசுத்தாவியானவர் மூலமாக நீங்கள் இந்த உலகத்துக்குள்ள அனுப்பப்பட போகிறீர்கள். ஆகவே அனுப்பப்படுதல், அனுப்பப்பட்ட மக்கள் என்ற சிந்தை உள்ளவர்களாக நீங்கள் வாழும் பொழுதுதான் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்பதுதான் அவர் பேசுகிற விஷயம். அதைத்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அப்ப இந்த உலகத்துல சாதாரணமா ஒரு கஷ்டம் வரும் பொழுது, துன்பம் வரும் பொழுது, இவர் கூட சொன்னாரு, யாரு, நம்ம திருவள்ளுவர், துன்பம் வரும்போது சிரிங்க, துன்பம் வரும்போது சிரிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதான் அவர் கவிஞர் அழகா பாடுறாரு, பட்டுக்கோட்டையா யாருன்னு தெரியல. துன்பம் வரும்போது சிரிங்க, வள்ளுவர் சொல்லி வச்சார், அது சரிங்க. துன்பம் வரும் பொழுது நம்ம சிரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அது எப்படி சாத்தியமாகும்? ஏன் ஆண்டவர் அதை சொல்லுகிறார், அல்லது யாருக்கு சொல்லுகிறார்? கிறிஸ்தவர்களாகிய நம்ம அதை எப்படி புரிந்து கொள்வது? அதாவது நமக்கு ஒரு சும்மா சாதாரணமாக துன்பத்தை நீக்குவதுதான் இயேசு கிறிஸ்து, நம்முடைய வாழ்க்கையில நம்ம துன்பமாக கருதி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை நீக்குவதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய வேலையா? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். குறிப்பாக நம்ம இந்த கான்டெக்ட்ல அவர் பேசக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்ன பார்த்தோம்? முதலாவது, இயேசு தான் அவர்களை விட்டு போக போவதாக சொல்லுகிறார். தான் செய்ய போகிற பணியை குறித்து பேசுகிறார். தன்னுடைய பணியின் விளைவாக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசுத்தாவியானவரை குறித்து பேசுகிறார். பரிசுத்தாவியானவரை அவர்கள் பெற்றுக் கொண்டதினாலே அவர்கள் செய்ய போகிற பணியை குறித்து பேசுகிறார். அதைவிட ரொம்ப முக்கியமாக, இதை செய்யும் பொழுது அவர்கள் அனுபவிக்க போகிற துன்பத்தை குறித்து பேசுகிறார். இல்லைங்களா? துன்பத்தை குறித்து பேசுகிறார். அதான் அந்த கடைசி வசனம் சொல்லுது, உலகத்திலே உங்களுக்கு அநேக உபத்திரவங்கள், துன்பங்கள் உண்டு. கடைசி வசனம், உங்களுக்கு உலகத்திலே அநேக உபத்திரவங்கள் உண்டு, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்பதை நம்ம அங்க வாக்குத்தத்தமா எடுத்து எழுதி போடுறது தப்பு. புரியுங்களா? ஏன்னா உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற விஷயத்தோடு அங்க இயேசு முடிக்கலையே. அவர் முடிக்கும் போது என்ன முடிக்கிறாரு? உங்களுக்கு உலகத்திலே அநேக துன்பங்கள் உண்டு, அதைத்தான் சொல்லி முடிக்கிறார். அப்ப கன்க்ளூஷன் தானே நம்ம போடணும். இதே ஒரு பிரச்சனை எடுத்துட்டு உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், வெறுமனே அதை மட்டும் நம்ம போடுறதுனால, போடும் பொழுது நம்ம தப்பாக வழி நடத்தப்படுறோம். அந்த வசனத்தை நம்ம இந்த பின்னணியில புரிந்து கொள்ளும் பொழுது ஓகே. ஆனா நீங்க சும்மா வெறுமனே உங்கள் துக்கம் என்ன பிரச்சனை வந்து நீ கவலைப்படாத, இயேசுவை நீ விசுவாசித்தால் உனக்கு பிரச்சனையே இல்ல. இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன பிரச்சனை வந்துற போகுது? ஒண்ணும் இல்ல, எல்லாம் ஆண்டவர் மேற்கொள்ளுகிறார். அப்படிப்பட்டது ஒரு தவறான உபதேசம். அப்ப துக்கம் உண்டு, துன்பம் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு என்பதை குறித்து தான் அவர் பேசுகிறார். அதற்கு அவர் ஒரு மிக அருமையான உதாரணத்தை இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின உதாரணங்களிலே, உவமைகளிலே பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த உவமையை பற்றி நம்ம யாரும் பெருசா சிந்திக்கிறது இல்லை. என்ன உவமை இங்க பயன்படுத்தியிருக்காரு? பிரசவ வேதனை. பிரசவ வேதனை, அதை குறித்து முகநூலிலே வந்த ஒரு கவிதையை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. நரம்புகள் புடைத்து, இடுப்பு எலும்புகள் கலன்று, கண்களில் நீர் தெறித்து, அலறலில் குரல் கிழிந்து,
உச்சபட்ச வழியில் மரணத்தின் உச்சத்தை தொட்டு செத்தே விட்டோம் என்று செல்கள் அழுது இனி ஒரு பிள்ளை வேண்டாம் என்று ஆங்காரத்தில் சிந்தை உடைத்து செவியின் சவ்வுகள் ஆக்ரோசத்தில் அடைத்து சிறு துளையை பித்து அடிவயிறு மரண பீதியில் மாய்ந்து குடல்கள் சுருண்டு விழிகள் இருட்டி வியர்வை பூத்து இமைகள் வியர்த்து மெல்லிய குரலின் அழுகையை கேட்க இதயமது அனிச்சை செயலாய் இலகிவிட பிசு பிசு என்று ஒரு உடல் என்னிடம் வர வலியெல்லாம் மறந்து களைப்பெல்லாம் களைந்து உள்ளமது பூரித்து முகம் முழுவதும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் நான். ஒரு தாய் தன்னுடைய பிரசவத்தை குறித்த ஒரு விவரணமாக ஒரு கவிதையை எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து தான் சொல்றாங்க, ஒரு தாயினுடைய பிரசவ வேதனை எப்பொழுது நீங்குகிறது? ஒரு குழந்தையை பெற்றெடுத்தோம் என்று அந்த குழந்தை தன்னுடைய கையிலே தவழும் பொழுது அந்த தாயினுடைய பிரசவ வேதனை நீங்குகிறது. அதை பற்றி தான் இங்கே இயேசு கிறிஸ்து பேசுகிறார். பிரசவிக்கிற ஒரு பெண் தன்னுடைய பிரசவ வேலை வந்துவிட்டபடினால் வேதனையை அனுபவிக்கிறாள். ஆனால் குழந்தை பிறந்த உடனேயே அவள் தன் வேதனையை மறந்து விடுகிறாள். ஏனெனில் ஒரு பிள்ளையை உலகத்திற்கு கொண்டு வந்ததை இட்டு மகிழ்ச்சி அடைகிறாள். அவ்விதமாகவே நீங்களும் இப்பொழுது வேதனையை அனுபவிக்கிறீர்கள். ஆயினும் நான் உங்களை திரும்ப காண்பேன், அப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஒருவரும் அந்த சந்தோஷத்தை உங்களிடத்திலே இருந்து பறித்துக் கொள்ள முடியாது. புரியுதுங்களா? மிக தெளிவாக இயேசு கிறிஸ்து இங்கே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லுவதனுடைய பொருள் என்ன என்பதை அவர் பேசுகிறார். இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து வேற ஏதேனும் உதாரணம் பயன்படுத்தியிருக்காரா தன்னுடைய உபதேசங்களை சொல்லும்போது? விதை பிறப்பு, மனித பிறப்பு. நீங்கள் மறுபடியும் பிறக்காவிட்டால் இறை அரசை நீங்கள் என்ன செய்ய முடியாதுங்க, காண முடியாது. ஆகவே இந்த பிறப்பு என்பது கடவுளுடைய உபதேசங்கள் ஆண்டவர் தன்னுடைய படைப்பிலேயே வைத்திருக்கிறார். பிறப்பு என்ற படைப்பு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஏற்பாடு கடவுள் எப்படி மனிதர்களை மறுபடியும் பிறக்க செய்கிறார் என்பதை காண்பிக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை பிறக்க செய்கிறார். போன 2 நாளைக்கு முன்னால இதயகனியோட பேசிட்டு இருந்தேன். அப்ப 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா, கணவன் மனைவி 2 பேருமே சொல்றாங்க, சகோதரர் ஒரு சின்ன பையனுக்கு மிகவும் சிறிய வயதுல அவனுக்கு நற்செய்தி அறிவிச்சிருக்காரு, வாலிப சிறுவர் ஊழியத்துல. அதுக்கு பிறகு அவரை பற்றி இவர் கேள்விப்படவே இல்லை. 2 நாளைக்கு முன்னால அந்த சகோதரன் ஐயா நான் ரட்சிக்கப்பட்டு கடவுளுடைய பிள்ளையாக நான் தொடர்ச்சியா ஊழியத்துல திருச்சபையில இருக்கிறேன்னு சொல்லி இவரை பார்த்து திருமணத்துக்கு அழைப்புதல் கொடுத்துட்டு போகும் பொழுது இவருக்கு இருந்த சந்தோஷமும் மகிழ்ச்சி அவர் அப்படியே மாத்திருச்சு. அந்த குழந்தை பிறந்து வந்த உடனே அந்த தாய்க்கு என்ன இருக்குதுங்க, மகிழ்ச்சி. இதுதான் அந்த மறுபிறப்பினுடைய துன்பம் என்பது என்ன, புதிய பிறப்பு என்பது என்ன. எப்பொழுது புதிய பிறப்பு வருகிறதோ அப்பொழுதுதான் நமக்கு மகிழ்ச்சி. புரியுதுங்களா? கடவுளுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே எப்பொழுது மகிழ்ச்சி அடைவார்கள் என்று சொன்னால், அங்கே கடவுளினுடைய புதிய படைப்பு அங்கே வரும் பொழுதுதான் மகிழ்ச்சி அடைவார்கள். புரியுதுங்களா? கொஞ்சம் இந்த கான்செப்ட் நமக்கு புதிய ஒரு கான்செப்ட், நம்மளால புரிந்து கொள்ள முடியாது அநேக நேரத்தில். ஏன்னு சொன்னா நமக்கு எல்லாருமே நம்ம ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் வரிசையா இருந்த ஜெபம் பண்றோம். நம்ம இப்ப இந்த உலகத்துல சாதாரணமா இருந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப என்ன செய்ய போறாரு, இயேசு கிறிஸ்து திரும்ப ஒரு நாள் வர போறாரு, நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்திருக்காரு, நம்மள எல்லாம் என்ன செய்ய போறாரு, கூட்டிட்டு போக போறாருன்னு தான் நம்ம அப்படியே நினைத்து கொண்டே இருக்கிறோம். அப்படித்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படித்தான் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதாகமத்தை நீங்கள் கவனமாக படித்து பார்த்தால் அது விஷயம் இல்லைங்க. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அதுல மாற்று கருத்து இல்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் தன்னுடைய இறை அரசை கொண்டு வரப்போகிறார். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும், இந்த அண்ட சராசரத்தையும் அவர் என்ன செய்றார், புதிய படைப்பாக படைக்க போகிறார்.
அந்த புதிய படைப்பு வரும் பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அந்த புதிய படைப்புக்கான ஒரு ஆயத்தமாகத்தான் ஒவ்வொரு புதிய ஆன்மாவும் இந்த உலகத்திலே, ஒவ்வொரு புதிய மனிதனும் மறுபடியும் பிறக்கும் பொழுது ஒரு புதிய படைப்பு இந்த உலகத்திலே கடவுளால் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பின பொழுது அந்த புதிய படைப்பு உருவாக்கப்பட்டு விட்டது. இந்த புதிய படைப்பு ஒவ்வொரு நபருக்குள்ளேயும் கடவுளாலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தம்முடைய மக்களுடைய அருட்பணியின் மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த புதிய படைப்பு எல்லாம் ஒன்றாக இணையும் பொழுது கடைசியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த வானமும் இந்த பூமியும் ஒளிந்து போய் புதிய வானமும் புதிய பூமியும் உருவாக்கப்படும். அப்பொழுது இறைவனுடைய அரசு முழுமையாக வரும். அதற்கு பிறகு நமக்கு துக்கமும் இல்லை, கண்ணீரும் இல்லை, சஞ்சலமும் இல்லை, வேதனையும் இல்லை. என்றென்றைக்கும் கர்த்தரோடு கூட நம்ம மகிழ்ந்திருப்போம். அதுவரைக்கும் நமக்கு துன்பமும் இருக்கிறது, அதுவரைக்கும் நமக்கு துக்கம் சந்தோஷமாக மாறக்கூடிய அனுபவங்களும் இருக்கிறது. அதைத்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 நற்செய்தி நூல்களையும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசங்களை பற்றி பார்க்கும் பொழுது லூக்கா 23வது அதிகாரம், மத்தேயு 23, 24வது அதிகாரம், அப்புறம் மார்க்கு நற்செய்தி நூல் 13வது அதிகாரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2ஆம் வருகையை பற்றி பேசுவார். அந்த பகுதிக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்துல இறுதியியல் அல்லது எஸ்கட்டாலஜின்னு சொல்லுவாங்க. ஆனால் யோவான் நற்செய்தியாளர் இந்த பகுதியிலே தான் குறிப்பாக நாம் வாசிக்கக்கூடிய இந்த யோவான் 13 முதல் 16 வரை இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே, அதிலும் குறிப்பாக 16வது அதிகாரத்திலே தான் இறுதி நிகழ்வை பற்றி அவர் பேசுகிறார். எஸ்கட்டாலஜி ரொம்ப முக்கியமான வார்த்தை. கடவுளினுடைய முடிவான செயல், கடவுளின் முடிவான செயல். அந்த கடவுளினுடைய முடிவான செயல் நம்ம நினைக்கிற மாதிரி இனிமேல் நடக்க போற ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல, இனிமேல் நடக்க போகுது. ஆனால் அது ஏற்கனவே என்ன செய்யப்பட்டது, ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அதுதான் ரொம்ப முக்கியமா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இன்னும் கொஞ்ச காலத்திலே நீங்கள் என்ன செய்ய போறீங்க, என்னை காண மாட்டீர்கள், இன்னும் கொஞ்ச காலத்திலே நீங்கள் என்னை காண்பீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறேன் அப்படிங்கிறார். அப்ப இது எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்துல நீங்க அந்த மற்ற 3 பகுதிகளை நீங்க வாசி பாத்தீங்கன்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் இருக்கக்கூடிய அந்த இறுதியியல் பற்றிய வேத பகுதியை நீங்க வாசி பாத்தீங்கன்னாலும் அவர் பேசும் பொழுது இந்த இடத்துல இருக்கிற மக்கள் சிலர் என்னுடைய இறையரசிலே நான் வருவதை பார்க்கிற வரைக்கும் சாக மாட்டாங்கன்றாரு. அப்புறம் அவர் சொல்றாரு, இந்த இடத்துல இருக்கிற மக்கள் மிக கொடூரமான நிகழ்ச்சியை காண்பார்கள். அவர்கள் மேலே இருக்கிறவன் கீழே வரக்கூடாது, இயந்திர அறைகிற 2 பேர் ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், இன்னொருத்தன் கைவிடப்படுவான். இப்படி ஒரு கொடூரமான பயங்கரமான ஒரு நிகழ்ச்சியை பற்றி அவர் சித்தரிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பகுதிகள் எல்லாவற்றையும் நம்ம படித்து பார்க்கும் பொழுது மிக தெளிவாக அதுல ஒரு விஷயம் தெரிகிறது. என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் இந்த இறுதி நிகழ்ச்சியினுடைய ஆரம்பம் என்று சொல்லி அவர் பார்த்தார். நான் இப்பொழுது உங்களை விட்டு போக போகிறேன், நீங்கள் இனி என்னை காண மாட்டீர்கள், கொஞ்ச காலம் கழித்து நீங்கள் திரும்ப என்னை காண்பீர்கள். கொஞ்ச காலம்னா என்னது? நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறேன், கொஞ்ச காலம் கழித்து நீங்கள் என்னை காண்பீர்கள். என்ன அர்த்தம்? கொஞ்ச காலம்னா நமக்கு என்ன கணக்கு? பரிசுத்தாவியானவர் வர்றதுனால இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படின்னு ஒரு விளக்கம் இருக்கு. கிறிஸ்டினா கொஞ்சம் இறையலுக்குள்ள போயிட்டு பரிசுத்தாவியானவர் வர்றதை சொல்றாரா, அல்லது இப்ப மரணம் அடக்கம் அடைந்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு எழும்பி வந்தது பிறகு பேசுறாரா, அல்லது பரிசுத்தாவியானவர் வர்றதை பற்றி பேசுறாரா, அல்லது பரிசுத்தாவியானவர் வந்த பிறகு திருச்சபையினுடைய காலம் முடிவடைந்து அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2வது வருகையில வருகிறதை குறித்து பேசுகிறாரா? என்ன பேசுறாரு?
கொஞ்சம் நமக்கு குழப்பமா தான் இருக்குது. ஆனால் இதை புரிந்து கொள்வதற்கான மிக எளிமையான வழி என்னவென்று சொன்னால், இந்த இறுதி நிகழ்ச்சி என்பது, கடவுளினுடைய இறுதி செயல்பாடு என்பது, கடவுள் இஸ்ரவேல் வம்சத்தினுடைய அல்லது இஸ்ரவேல் மக்களினுடைய வரலாற்றிலே இடைப்பட்டு இந்த உலகத்துக்கு மீட்பை கொண்டு வருகிற அந்த செயலை குறித்து பழைய ஏற்பாடு முழுவதும் முன்னறிவித்து வந்த முறையின்படி நிறைவேற்றப்பட்ட அந்த காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உரிமை கோருதலின் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய அடக்கம், மரணம், உயிர்த்தெழுதல் மூலமாக இந்த இறைவனுடைய இறுதி செயல்பாட்டை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். இனாகுரேட்டட் எஸ்கட்டாலஜின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இனாகுரேஷன் என்னது? ஆரம்பிக்கிறது. இறைவன் தன்னுடைய இறுதி காலத்தை ஆரம்பித்து வைத்து விட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலின் மூலமாக அவருடைய இறுதி காலம் ஆரம்பித்து விட்டது. நாம் இப்பொழுது இறுதி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 17வது வசனத்தில இருந்து 23வது வசனம் வரைக்கும் அந்த கொஞ்ச காலம் என்ற வார்த்தை 7 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. கொஞ்ச காலம், கொஞ்ச காலம், என்ன கொஞ்ச காலம் சொல்றீங்களே? கொஞ்ச காலம், அது என்ன கொஞ்ச காலம்ன்றது எங்களுக்கு புரியலையே. அப்ப ஆண்டவர் மிக தெளிவா சொல்றாரு, உனக்கு இதை பற்றி எல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு. நான் உன்னை காண்பேன், அப்ப நான் உன்னை திரும்ப பார்ப்பேன், அப்பொழுது உன்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். நான் உன்னை திரும்ப காண்பேன், அப்பொழுது நீ கேள்வி கேட்பார். 2 விஷயம் சொல்றாங்க. நான் உன்னை திரும்ப காண்பேன் அல்லது நீங்கள் என்னை காண்பீர்கள். அப்ப 2 விஷயம் நடைபெறும். என்ன விஷயம் நடக்கும்? 1, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து அடக்கம் பண்ண, அதான் நான் போறேன்னு சொல்லி சொன்ன உடனே இவங்களுக்கு என்னாச்சு? துக்கம் ஆரம்பிச்சிட்டு இல்லைங்களா? அதை நம்ம 16வது அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கிறோம். வாசிங்க. 16வது அதிகாரம் 6வது வசனம். இயேசு கிறிஸ்து நான் உங்களை விட்டு போக போகிறேன் என்று சொன்னபடியினாலே அவர்களுடைய இருதயம் துக்கத்தாலே நிறைந்திருக்கிறது. அப்ப இயேசு போக போறேன்னு சொல்றாரு, அது நமக்கு தெரியும், ஏற்கனவே பார்த்திருக்கோம். இயேசு போக போறேன்னு சொல்றாரு. இவர் நமக்கு அரசை தருவார், இவர் ராஜ்யத்தை பிடிப்பார், இவர் ரோமர்களிடத்திலே நமக்கு விடுதலை தருவார் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். இவர் போக போறேன்றாரு. என்னையா இவர் துக்கம் அவனுக்கு? நானு பேதுரு நினைக்கிறான். பேதுரு என்ன சொல்றான்? அடே, நான் எங்க அப்பா, எங்களுடைய படகு, எங்களுடைய வலை, அதெல்லாம் என்ன விலை தெரியுமா? இப்ப ஒரு படகு, ஒரு வலை, ஒரு மீன் பிடிக்கக்கூடிய உபகரணங்கள்லாம் வாங்கணும்னா குறைஞ்சபட்சம் இன்னைக்கு ஒரு 2 லட்சம் ரூபாயில இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தேவை. இவ்வளத்தையும் அவர் விட்டுட்டு வந்திருக்காரு. 3 வருஷமா இவர் வேற வேலை செய்யாம இந்த வேலையை செய்துகிட்டு இருக்காரு. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் போறேன். என்ன ஆச்சு ஆண்டவரே? இஸ்ரவேலுக்கு நீர் ராஜ்யத்தை கொடுக்கிற விஷயம் என்ன ஆகிவிட்டது? எங்க போக போறீர் நீர்? துக்கத்தால் நிறைந்திருக்குது. அப்ப அவர் திரும்ப சொல்றாரு பாருங்க, 14வது அதிகாரம் 28வது வசனத்தில் அவர் சொல்றாரு, நான் உங்களை விட்டு போக போகிறேன் என்றும் உங்களிடத்திலே திரும்ப வருவேன் என்பதையும் நான் உங்களுக்கு சொன்னபடினாலே அதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நீங்கள் என்னில் அன்பாயிருந்தால் நான் பிதாவினிடத்திலே போகிறதை குறித்து மகிழ்ச்சி அடைவீர்கள். அவர்கள் துக்கமா இருக்காரு. அதனால அவர் சொல்றாரு, நான் போறேன்னு சொன்னா அது உனக்கு நல்லதுயா? இவங்களுக்கு புரியவே இல்லை. ஏன் போறாரு? ஏன் போறாரு? நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க வேண்டுமே, ஏன் போகிறார் என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, இது உனக்கு புரியாது. இப்ப இதை எனக்கு நான் விளக்கப்படுத்தினாலும் உனக்கு என்ன செய்யாது? விளங்காது. அதுக்காகத்தான் நான் போய் என்ன செய்ய போறேன்? உனக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்க போகிறேன். அப்ப இந்த செயல் இருக்கு இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து நான் போகாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய மாட்டாரு? வரமாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேரும் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்களோ? ஒண்ணு அவன் இருக்கணும், இல்லாட்டி நான் இருக்கணும். ஒரு சில வீட்டுல தகப்பனுக்கும் பிள்ளைக்கு அந்த மாதிரி உறவு இருக்கும். அதாவது அப்பா உள்ள வந்தாருன்னா மயங்காரன் வெளியே போயிடுவாரு. ஏன்னா 2 பேரும் இருந்தா ஒரு உரைக்குள்ள 2 வாள் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி. அப்படி எதுவும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கா? இல்ல. அப்ப என்ன பிரச்சனை? ஏன் என்ன அவர் சொல்றாரு? நான் போனாதான் பரிசுத்தாவியானவர் வருவார் அப்படின்னா, அதாவது இந்த மனு குலத்துக்கான மீட்பின் செயலை செய்து முடித்துட்டு பிதாவினுடைய வலது பார்சத்திலே ராஜாதி ராஜாவாக அவர் சிம்மாசனத்திலே அமரும் பொழுதுதான் இறை அரசின்
விஸ்தாரத்துக்கென்று தன்னுடைய மக்களை அனுப்புகிற சக்தியாக பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்குள்ளே அவர் அனுப்ப முடியும். புரியுதுங்களா? அப்ப அந்த பணி நிறைவேற்றம், the accomplishment of the salvation, ரட்சிப்பின் செயலை இயேசு கிறிஸ்து அங்கே நிறைவேற்றி முடித்த பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் அங்கே அனுப்பப்படுகிறார். அப்ப அந்த அவர் சொல்றாரு, நான் போறேன், நான் இப்ப உங்களோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு வெளியே இருக்கிறேன். அந்த வசனத்துல நீங்க வாசி பாத்தீங்கன்னா மிக தெளிவாக விளங்கும். அவர் சொல்றாரு, அதற்கு முந்தின அதிகாரத்துல, நான் இப்ப இருக்கிறது உங்களோட இருக்கிற, இனி நான் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்பினால் அவர் வந்து உங்களுக்கு உள்ளே இருப்பார். பதினாலாவது அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். பாருங்க, இதுதான் பரிசுத்தாவியானவரை பற்றி அவர் பேசுவதனுடைய நோக்கம். அதாவது பரிசுத்தாவியானவர் வந்து அவர் வராத வரைக்கும் இயேசு கிறிஸ்து பிதாவானவர் வந்து மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே வாசம் பண்ணுவதில்லை. ஆனால் பரிசுத்தாவியானவர் வரும் பொழுதுதான் பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய மூவரு கடவுளும் ஒரு விசுவாசியினுடைய உள்ளத்துக்குள்ளே வந்து வாழ ஆரம்பிக்கிறார்கள். இது ஒரு அற்புதமான செயல். இது ஒரு இறுதி காலத்திலே நடைபெற்ற ஒரு உன்னதமான செயல். இது வரலாற்றிலே இதற்கு முன்பாக நடைபெற்றது இல்லை. கடவுள் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மனிதர்களுடைய உள்ளத்திலே குடிகொள்ளுகிறார். மனிதர்கள் கடவுளினுடைய கோவில்களாக மாறுகிறார்கள். அதனாலதான் கிறிஸ்தவத்துல கோவிலுக்கு முக்கியத்துவம் இல்லை, இல்லைங்களா? எருசலேமுக்கு முக்கியத்துவம் இல்லை. எருசலேமுக்கு பிரயாணம் போறதுக்கு அரசாங்கம் காசு கொடுத்தாலும் எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா கோவில்ல முக்கியத்துவம் இல்லை. வெளியே செருப்பை கழட்டி போட்டு வரான்னு சொன்னா செருப்புல ஏதோ அசிங்கம் இருந்து உள்ள வந்துடக்கூடாதுக்காக செருப்பை கழட்டி போடுறோமே தவிர இங்கே கடவுள் இருக்கிறார் என்பதற்காக அல்ல. கடவுள் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாரு. விசுவாசிகளுக்குள்ள, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் வந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக அவர்களுக்குள்ளே வாழ்கிறார். மனிதர்கள் தான் கோவில். கோவில் என்னது? கோ என்றால் இறைவன், இல் என்றால் இல்லம். இறைவன் வாழும் இல்லம். நம்ம எல்லாருமே இறைவன் வாழும் இல்லமாக இந்த உலகத்திலே இருக்கும்படியாக அங்கே பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பும். முதலாவது இயேசு கிறிஸ்து அவர்களை விட்டு போகிறார். போகும்போது போக போகிறேன் என்று சொல்லும் பொழுது துக்கம். இயேசுவை பிடித்த உடனே அவங்களுக்கு துக்கம். அவர் துண்டக்கான துணியக்காரன்னு பறிஞ்சு ஓடுறாங்க. ஓடி போன பிறகு அப்புறம் கொன்னுறாங்க. பின்னால கொஞ்சம் மனசாட்சி நிமித்தமாக பேதுரு, ஆண்டவர் சொல்றார் தெளிவா, அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போவான்னு சொல்லி வாசி பாருங்க. அவனவன் தன் வீட்டுக்கு போய் உட்கார்ந்து ஒளிஞ்சிருவான். வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை பூட்டிட்டு உள்ள உட்கார்ந்துருவான். ஏன்னா இவனையும் பிடிச்சிருவான் அப்படின்ட்டு. ஆனா பேதுரு, யோவான் இவங்க ரெண்டு பேரும் நினைச்சாங்க ரொம்ப மனசாட்சியில குத்தப்பட்டவர்களாக. பேதுரு ரொம்ப தூரத்துல பின் செல்கிறார் வாசிக்கிறோம். யோவான் வந்து அவரும் கொஞ்சம் இயேசுக்கு அன்பா இருந்த சீசன், அவரும் கொஞ்சம் தூரத்துல போறாரு. ஆனா கடைசியில எல்லா மேட்டரும் முடிஞ்சு போச்சு. பார்த்தா பெண்கள் தான் பக்கத்துல நிக்கிறாங்க. கொலை செய்யப்பட்டாயிற்று, அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று, சிலுவையில் அது 3 அடுத்த நாள் ஆயிடுச்சு. அங்க ஓய்வு நாள், எவனும் வெளியே போக கூடாது. அப்ப எல்லாரும் துக்கத்தால் நிறைந்தவர்களாக அங்க எம்மாவு சீடர்கள் கவலையோடு துன்பத்தோடு அங்கே போய் கொண்டிருக்கிறார்கள். அப்ப துக்கம் நிறைந்தவர்களா இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அவர்கள் நடுவிலே வந்திருந்து சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்றாரு. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அப்ப சமாதானம் என்பதை இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் முதலாவது அவனுக்கு கொடுக்கிறது. இரண்டாவது, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி சொல்லும் பொழுது அந்த பரிசு அவன் இந்த விஷயம் எல்லாம் கிடைச்சிருச்சு. சமாதானம். இயேசு செத்து போன ஒரு உயிரோடு எழுந்துட்டாரு. கிரேட், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நமக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு இல்லைங்களா? அற்புத சுகம் கிடைத்து விட்டது. ஜெபம் பண்ணினா அபிஷேக் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரச்சனை இப்ப எங்க? அங்க எல்லாம் முடிஞ்சு வச்சா
அந்த சகோதரனுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். ஏன்னா அவங்களுடைய மனைவிக்கு கொஞ்சம் மனநிலையில அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, மன அழுத்தத்துக்குள்ளாகி இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த பையனை கூட்டிட்டு ஓடி வெளியே போயிட்டாங்க எங்கேயோ. அப்புறம் தொடர்ந்து நம்ம ஜெபம் செய்ததுனால கடவுள் அந்த பெண்ணுடைய உள்ளத்துல பேசி அந்த அம்மாவே போன் பண்ணி நான் வர்றேன் அப்படின்ட்டாங்க. இவங்க போய் கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்ப பிரச்சனை முடிஞ்சுதா? அற்புதம் அங்க நடந்தது, போதுமா நமக்கு? அங்க மிகப்பெரிய அற்புதம் நடைபெற வேண்டி இருக்கிறது. மிகப்பெரிய அளவில் அந்த சகோதரனுடைய அல்லது குடும்பத்தினுடைய துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டி இருக்கிறது. அது எப்பொழுது நடைபெறும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் அந்த ஒவ்வொரு நபருடைய உள்ளத்திலும் வந்து குடியிருக்கும் பொழுதுதான் அந்த மகிழ்ச்சி, நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். புரியுதுங்களா? நான் உங்களுக்கு சமாதானத்தை விடுகிறேன், தருகிறேன். இந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. No one can take this peace from you. இந்த சமாதானத்தை யாருமே உங்களை விட்டு எடுத்துக்கொள்ள முடியாது. பணத்தினால் வருகிற சமாதானம், நல்ல வேலை இருக்குது அப்படின்னு வேலை கிடைக்கிறதுனால வரக்கூடிய செக்யூரிட்டி, பாதுகாப்பு, ஆரோக்கியமா இருக்கிறேன், குடும்பத்துல எனக்கு பிரச்சனை இல்ல, பிள்ளைகள் நல்ல ஆரோக்கியமா இருக்கு, இதனால எல்லாம் நமக்கு நிறைய சமாதானம் இருக்கு. பணம் இருக்கிறது, வேலை வாய்ப்பு இருக்கிறது, பதவி இருக்கிறது, இதனால எல்லாம் எனக்கு சமாதானம் இருக்கு. ஆனா இந்த சமாதானம் எல்லாம் என்னை விட்டு எடுபட்டு போகும். சோம் இல்லைன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு, வேலை இல்லைன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. வேலை இல்லாமலும் உன்னால சமாதானமா இருக்க முடியுமா? அப்பதான் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அதை பற்றி தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்க பேசுறார். புரியுதுங்களா? நம்முடைய புரிதல் இந்த உலகத்தினுடைய புரிதலை போல இருக்க முடியாது. அவர் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று அவர் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த உலகத்திலே தம்முடைய பிள்ளைகள் அவர்கள் கடவுளை, நான் உங்களை காணும் பொழுது, இதை நீங்க ஒரு ஓமானமா கூட இருக்கலாம், நான் உங்களை காணும் பொழுது அப்படின்னு சொன்னா, நம்ம எப்பொழுதும் நம்முடைய பார்வையிலே கடவுளை கண்டால் மட்டும்தான் நமக்கு சமாதானம். இது ஒரு ஓமானமா நான் சொல்றேன், ஆனா அப்படி விளக்கப்படுத்தக்கூடாது. ஆனா உண்மையில அது என்ன சொல்றாரு அவர்னா, அவர் இயேசு அவர்களை சந்தித்த போது அவர்களுக்கு சமாதானம் வந்த பொழுது உங்களுக்கு சமாதானம் என்றார். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வந்த பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வர்றதுக்கு முன்னாடி அவன் மறுபடியும் கேட்கிறான், ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை உயிரோடு எழுப்பிட்டு போக வேற போறேன், தயவு செய்து கொஞ்சம் 1 minute, எக்ஸ்கியூஸ் மீ 1 minute நில்லுங்க, இந்த மேட்டர் மட்டும் சொல்லிட்டு இறையரசு வந்திருக்கு தானே நீ பிரசங்கம் பண்ணிடு, நீர் வாட்டி கிளம்பி போறீங்க, எப்பயா ராஜ்யத்தை கொடுக்க போறீங்க, பிளீஸ் கிவ் மீ, என்னுடைய தேவையை நிறைவேற்றுங்க ஐயா, அதுக்கு பிறகு நீங்க போகலாம் அப்படின்னு ஆண்டவர் நீ பேசாம அறியா, எல்லாம் நடக்க வேண்டிய இடத்துல சரியா நடக்கும் சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா பரிசுத்தாவியானவர் வருகிறார். பரிசுத்தாவியானவர் வந்த பிறகு என்னைக்காவது சீடர்கள் யாராவது இஸ்ரவேலினுடைய அரசை பற்றி பேசினார்களா? ஆனால் அவர்கள் இறையரசின் நற்செய்தியை தான் பிரசங்கித்தார்கள். இறைவனை இயேசு என்று, இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள், இயேசுவை மேசியா என்று பிரசங்கித்தார்கள், இயேசுவிலே இறையரசு வந்திருக்கிறது என்று பிரசங்கித்தார்கள். ஆனால் இந்த உலகத்துக்குரிய இஸ்ரவேல் மக்களுடைய அரசை பற்றி அவர்கள் பேசவில்லை. அப்பொழுது அவர்களுக்கு வந்த மகிழ்ச்சி, அப்பொழுது அவர்களுக்கு வந்த சமாதானம் தான், அந்த சமாதானத்தை தான் அவர் சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேஜிலையும் அது இருக்குது. அப்ப எல்லா ஸ்டேஜிலையும் துக்கம் இருக்குது, எல்லா ஸ்டேஜிலையுமே நமக்கு பாடுகள் இருக்குது. முதலாவது இயேசுவை நம்ம பார்க்கும் பொழுது, நம்முடைய விசுவாச கண்களால் இறைவார்த்தையிலே நாம் இயேசுவை பார்க்கும் பொழுது நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். இரண்டாவது, பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது, பரிசுத்தாவியானவர் நம்மோடு பேசும் பொழுது நம்முடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுகிறார். கடைசியாக அவர் இந்த உலகத்திலே வந்து இந்த முழு உலகத்தையும் புதிய படைப்பாக படைக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்கி போய் எல்லா மனிதர்களுடைய துக்கமும் சந்தோஷமாக மாறும். இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அங்கே அழுகையும் பற்களிப்பும் நிறைந்த கடைசி துக்கத்துக்குள்ளே அவர்கள் செல்வார்கள். ஆனால் நம்முடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும், நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நீக்கப்படும். இறை அரசிலே நாம் நித்திய மகிழ்ச்சியோடு இருப்போம். அது வரைக்கும் நம்ம துன்பத்தோடு தான் பயணம் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம துன்பத்தோடு தான் பயணம் பண்ண வேண்டும். அப்படி துன்பத்தோடு பயணம் பண்ணும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்பதை குறித்து அவர் இன்னொரு விஷயத்தை சொல்றாரு. 23 முதல் 36 வரைக்கும் என்ன சொல்றாரு? ஜெபம் பண்றதை பற்றி சொல்றாரு. ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க இதுவரைக்கும் என்னிடத்துல எதுவுமே கேட்கல, நீங்க கேளுங்க, அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள்.
இப்ப இந்த கேளுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு ரெண்டு பொருள் இருக்குதுங்க. மூல மொழியில பாத்தீங்கன்னா, ஒண்ணு கேள்வி கேட்கிறது. கேளுங்கன்னு சொல்லி சொன்னா என்னதான், அது ரெண்டாவது. முதலாவது வந்து கேள்வி. இவர்களுக்கு நிறைய கேள்வி இருக்கு இல்லையா? இவர் இறையரசு எப்ப வரப்போகுது, இஸ்ரவேலுக்கு எப்ப ராஜ்யத்தை கொடுக்க போறீங்க, எங்களுக்கு எப்ப துன்பம் வரும், துன்பம் நீங்கும், எப்ப ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த துன்பம், ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த கஷ்டம், கடவுளுக்கு கண் இல்லையா, இவ்வளவு நான் ஜெபம் பண்றேனே, ஏன் என்னுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கல, இப்படி நிறைய கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் நம்ம கடவுள்கிட்ட. ஆண்டவர் சொல்றாரு, நீ கேளு, அந்த நாளிலே நீ கேள். கேட்கும் பொழுது பிதா என்ன சொல்லுவார், உனக்கு பதில் தருவார். அப்ப இரண்டாவது கேள்வி என்னன்னு சொன்னா ஜெபம், விண்ணப்பம். நம்ம கேள்விகளையும் கேட்கணும் கடவுளிடத்துல. கேட்கறது தப்பு கிடையாது. புலம்பலினுடைய புத்தகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அவர் கடவுளிடத்திலே கேள்வி கேட்கிறார். நமக்கு துன்பம் கஷ்டங்கள் வரும் பொழுது நம்ம கடவுளிடத்திலே கேள்வி கேட்கறதுல தப்பு இல்லை. ஆனா கடவுள் என்ன செய்யறார், அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கிறார். இரண்டாவது, நம்முடைய பிரச்சனைகளை கடவுளிடத்திலே சொல்லி ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க நம்ம கேட்கும் பொழுது அவர் என்ன செய்யறாரு, பிதா உங்களுக்கு என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் கேட்கும் பொழுது பிதா உங்களுக்கு பதில் அளிப்பார். அப்ப உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். புரியுதுங்களா? அப்ப இந்த துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய பிள்ளைகளாக, இறைவனுடைய சாட்சிகளாக இந்த உலகத்துக்குள்ளே நம்ம அனுப்பப்பட்டோம் என்பதை, அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்கும் பொழுதுதான் முதலாவது நம்ம துக்க சிந்தையிலிருந்து வெளியே வரலாம். நம்ம நம்முடைய விருப்பத்தின்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டு நம்முடைய அஜெண்டாவை வச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா நம்முடைய அஜெண்டாவுக்கு எதிராக காரியங்கள் நடைபெறும் பொழுது நம்ம துக்கத்தினால் நிறைந்திருப்போம். அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் தாங்கள் விரும்புகிற காரியம் கிடைக்கும் பொழுது கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்கும் நம்ம நன்றி செலுத்துவதற்கும் வித்தியாசம் இருக்காது. இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை போலதான் நம்ம இந்த உலகத்தில் இருக்க போறோமா, அல்லது கடவுளாலே அழைத்து இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பப்பட்ட மக்கள், கிறிஸ்துவின் சாட்சிகளாக அனுப்பப்பட்ட மக்கள் என்ற அந்த சிந்தனை உள்ளவர்களாக நம்ம வாழ போகிறோம். அப்படி நாம் வாழும் பொழுது, நாம் கடவுளை காணும் பொழுது, இறைவனை புரிந்து கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே பேசும் பொழுது, நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவரிடத்திலே சொல்லும் பொழுது, இறை பணிக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது, அதெல்லாம் நம்ம வாசிக்க நேரம் இல்லை. அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணாங்க. எதுக்காக ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம 4வது அதிகாரம் 23 இருந்து 31 வரைக்கும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம். அவங்க ஜெபம் பண்ணும் பொழுது எனக்கு அது தரணும், இது தரணும், ஆரோக்கியம் தரணும், சுகம் தரணும், பலம் தரணும் ஜெபம் பண்ணல. ஆண்டவரே, உம்முடைய நாங்கள் பாடுபடுறோம், கஷ்டப்படுறோம், உம்முடைய நாமத்தின் நிமித்தம் கஷ்டப்படுவதற்கு நீர் எங்களுக்கு அருள் செய்தபடினாலே உமக்கு நன்றி. அப்படித்தான் ஜெபம் பண்றாங்க. வாசி பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் துயரப்படுவதற்கு நீர் எங்களை பாத்திரவான்களாக நினைத்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு ஒரு கள்ள உபதேசமா இருக்கு இல்லைங்களா? சந்தோஷப்படுற கர்த்தருக்கு துன்பப்படும் பொழுது அவர்கள் துன்பத்துக்காக அவர்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த துன்பத்தின் பாதையிலே தான் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப துன்பத்தின் பாதையிலே நான் சாட்சியாக இருக்கும்படி நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன், அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனால் இந்த துன்பத்தினூடே நான் உண்மை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஜெபம். அப்புறம் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரினாலே நிறைந்தார்கள். 4வது அதிகாரம் 31 வசனத்தை வாசிக்கிறோம். அவர்கள் பரிசுத்த ஆவியானவரினாலே நிறைந்தார்கள், நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசினார்கள் என்று வாசிக்கல. அவர்கள் நிறைந்து கர்த்தருடைய வசனத்தை மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த பணிக்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு துக்கம் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது. துன்பத்தின் பாதையிலே தான் நாம் பயணம் பண்ணபடி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். அந்த துன்பத்திலே இருந்து தங்களுடைய விருப்பப்படி தங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று கடவுளை தேடுகிறார்கள். கடவுள் அவர்களுக்கு துன்பத்திலிருந்து விடுதலை கொடுக்கும் பொழுது அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட சந்தோஷத்துக்காக கடவுள் நம்மை அழைக்கவில்லை. கடவுள் நம்மை அழைத்தது அவரிலே நாம் மகிழ்ந்திருக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். அவருக்காக துன்பப்படும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். அவருக்காக பணி செய்யும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய செக்யூரிட்டிக்கு நம்ம மகிழ்ச்சியா இருந்தால், பணம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது என்று நாம் சந்தோஷமா இருந்தால் அந்த சந்தோஷத்தை குறித்து வேதம் பேசவில்லை. வேதம் பேசுகிற சந்தோஷம் நம்மை விட்டு எடுபடாத சந்தோஷம்.
வேதம் பேசுகிற சந்தோஷம் நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறுகிற இறுதி நாளில் இருக்கிற மகிழ்ச்சிக்கு ஒப்பான ஒரு சந்தோஷம், அதை நோக்கிய பயணத்திலே வருகிற ஒரு சந்தோஷம். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி நம்முடைய துக்கம் கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய வார்த்தையிலே பரிசுத்த ஆவியானவரினாலே அவருடைய இறுதி எதிர்பார்ப்பிலே நாம் சந்தோஷமாக மாறும்படி நம்முடைய தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி நாம் மன்றாடுவோம். சகல படைப்பும் விடுதலைக்காக ஏங்குகிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மீட்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மீட்பின் செய்தியை இந்த உலகத்துக்குள்ளே எடுத்துச் செல்லும்படி கடவுள் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். நாம் விரும்பின ஒரு வாழ்க்கையை சொகுசான, சுகபோகமான, ஆரோக்கியமான, உலக ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக மட்டும் ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. இந்த உலகத்துக்கு புதிய படைப்பை வழங்கும்படியாக பிரசவ வேதனைப்படும் ஒரு தாயை போல திருச்சபையை கடவுள் அழைத்திருக்கிறார். நம்முடைய துக்கத்தின் முடிவிலே அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாயை போல நாமும் புதிய படைப்புகளை உருவாக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பணியின் மூலமாக புதிய மக்கள் மீட்கப்பட்டு திருச்சபையிலே காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக புதிய படைப்பின் செயல்கள் இந்த உலகத்திலே நடைபெற வேண்டும். புதிய படைப்பினுடைய எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையின் போக்கை நிர்ணயிக்க வேண்டும். அப்பொழுது நாம் இந்த உலகத்திலே அனுபவிக்கிற துக்கம் சந்தோஷமாக மாறும். துன்பத்தின் வழியாகத்தான் நாம் பாடுகளை அனுபவித்து அவருடைய இறையரசுக்கு சாட்சிகளாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறுதி வரை துன்பம் இருக்கிறது. நாம் அவரை பார்க்கும் பொழுது, அவருடைய ஆவியானவரினாலே நாம் நிரம்பும் பொழுது, அவருடைய வார்த்தையை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, நம்முடைய சிந்தையிலே மாற்றம் ஏற்படும் பொழுது நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். நாம் மகிழ்ச்சி உள்ளவர்களாக, துன்பத்திலே நாம் மகிழ்ச்சி இருக்கிறவர்களாக, இந்த உலகத்துக்கு துன்பம் முடிவல்ல, இந்த துன்பம் இறுதி அல்ல, இறுதியிலே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி, மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய ஒரு புதிய படைப்பை கடவுள் வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையை கொடுக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை சூழ இருக்கிறவர்கள் அந்த நம்பிக்கையை பெற்றுக் கொள்ளும்படியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அதை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உங்களுடைய வார்த்தை, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வெளிப்பாடு எங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதாக, உன்னதமானதாக, மேன்மையானதாக இருக்கிறது. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மட்பாண்டங்களாகிய எங்களிடத்திலே நீர் இந்த மகிமையான பணியை கொடுத்திருக்கிறீர். அதற்கு நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய சிந்தனைகளிலே இருக்கக்கூடிய புரட்சிகள், கீழ்த்தனமான காரியங்களை எல்லாம் கூட உடைய சமூகத்திலே அறிக்கையிடுகிறோம். எங்களை நீர் மன்னித்தருளும். நீங்கள் எங்களை அழைத்திருக்கிற இந்த உன்னத அழைப்புக்கு ஏற்ற விதமாக இந்த உலகத்திலே நாங்கள் உம்முடைய அரசின் பணியை செய்கிற மக்களாக, இந்த இறையரசின் நம்பிக்கையை விதைக்கிற மக்களாக இந்த உலகத்திலே வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் அனுதினம் வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் இந்த பணியிலே நாங்கள் விலகிச் செல்வதற்கு ஏதுவாக இல்லாமல், துக்கம் நிறைந்தவர்களாக, வேதனை நிறைந்தவர்களாக, பின்மாற்றம் அடைவதற்கு ஏதுவானதாக இல்லாமல், மகிழ்ச்சியானதாக, சந்தோஷமானதாக, இந்த உலகத்துக்கு துன்பத்தின் மகிழ்ச்சி மத்தியிலே எப்படி மகிழ்ச்சியாய் இருப்பது என்பதை காண்பிப்பதற்கு ஏதுவாக அமையத்தக்கதாக உடைய பரிசுத்த ஆவியானவரையும் உடைய பரிசுத்த வார்த்தைகளையும் நீர் எங்களுக்கு அளவில்லாமல் அருளித்தரும். எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். துக்கத்தின் மத்தியிலே கிறிஸ்துவிலே நாங்கள் மகிழ்ந்திருந்து புதிய படைப்புகளாக, புதிய படைப்புகளை உருவாக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தரலாம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய
ஐக்கியமும் அந்யோன்யமும் மகிழ்ச்சியும் சமாதானமும் துன்பங்கள் வழியாக வருகிற நம்மோடு இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஸ்டாப் பண்ணிட்டீங்க.